வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்தித்து கலந்துரையாடல். பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சியினரையும் சந்தித்தார் இந்திய துணை ஜனாதிபதி. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான வெளிநாட்டு இந்திய குடியுரிமை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய இந்தியா தீர்மானம். அமைச்சரவை பதவி விலகச் செய்வதன் மூலம் அரசாங்கம் தப்பிக்க முடியாது என பொதுஜன பெரமுன எச்சரிக்கை. அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தினம் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல். தொடர்வது முதன்மைச் செய்தி. இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த இந்திய துணை ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்பு வரவேற்பு அளித்ததுடன் அவரது புதிய பதவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இலங்கைக்கு மேற்கொள்ளும் தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் என குறிப்பிட்ட இந்திய துணை ஜனாதிபதி வழங்கப்பட்ட உன்னத வரவேற்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்தார். இது தலைவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் இந்தியா இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, முதலீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இருதரப்பும் இணக்கம் வெளியிட்டன. குறிப்பாக வலுசக்தி, பாதுகாப்பு மற்றும் துறைமுக அபிவிருத்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்திய அரசின் ஆதரவுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வீட்டுத் திட்டங்கள் மற்றும் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட $450 மில்லியன் நிதியுதவித் தொகையின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்தியாவுடன் மேற்கொண்ட அண்மைய உத்தியோகபூர்வ விஜயங்களின் போது எட்டப்பட்ட உடன்பாடுகளுக்கு ஏற்ப இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பு தற்போது பல்வேறு துறைகளில் விரிவடைந்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இதன் மூலம் எதிர்காலத்தில் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். டிட்வா சூறாவளி காலத்தில் இந்தியா வழங்கிய அவசர உதவிகளுக்கும் இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். அதேபோல் மத்திய கிழக்கு போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியின் போது 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். தொழில்நுட்பத் துறையில் இந்தியா அடைந்துள்ள முன்னேற்றங்களை பாராட்டிய ஜனாதிபதி மனிதவள மேம்பாடு மற்றும் அரசு துறையின் டிஜிட்டல் மாற்றத்தில் இந்தியாவின் ஒத்துழைப்பை இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைகள் குறித்தும் இங்கு விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் நீண்டகால மற்றும் நிலையான தீர்வை கண்டறிய இருதரப்பும் இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இந்திய தூதுக்குழுவில் இந்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டதுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துதல், பொருளாதார தொடர்புகளை பலப்படுத்துதல் மற்றும் இருதரப்பிற்கும் நன்மை அளிக்கக்கூடிய நடைமுறை சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து இதன்போது ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சஜித் பிரேமதாச, இலங்கையும் இந்தியாவும் பகிரப்பட்ட வரலாறு மற்றும் சவால்களை கொண்ட உண்மையான பங்காளிகள் என தெரிவித்துள்ளார். இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் எதிர்கால உறவுகளை பலப்படுத்தவும் அதிக நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று காலை இலங்கையை வந்தடைந்த இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தார்.
இரு நாடுகளுக்கும் இடையிலான நாகரிக பாரம்பரியங்கள் குறித்து இதன்போது நினைவுகூர்ந்த தலைவர்கள் இரு நாட்டு மக்களிடையேயான உறவுகள் உட்பட இருதரப்பு தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். உயர்மட்ட ராஜதந்திர குழுவினருடன் வருகை தந்துள்ள துணை ஜனாதிபதி தனது 2 நாள் விஜயத்தின் போது பல்வேறு அரசியல் மற்றும் சமூக தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதேவேளை இந்திய துணை ஜனாதிபதியின் விஜயத்தை முன்னிட்டு கொழும்பு மற்றும் கட்டநாயக்க பகுதிகளில் இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல முக்கிய வீதிகளில் அவ்வப்போது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படலாம் என்பதால் வாகன சாரதிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசாரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான வெளிநாட்டு இந்திய குடியுரிமை எனப்படும் OCI அட்டை திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவாக்கம் செய்ய இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மக்களுக்கான வெளிநாட்டு இந்திய குடியுரிமை எனப்படும் OCI அட்டை திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவாக்கம் செய்ய இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி OCI திட்டத்திற்காக விண்ணப்பிக்கும் முறைமைகள் இனிவரும் காலங்களில் பெருமளவு இலகுபடுத்தப்பட உள்ளன. குறிப்பாக இந்த சான்றிதழை பெறுவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் ஆவணங்களை இந்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளி மக்கள் தமது தாய்நாட்டோடு கொண்டுள்ள உறவை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் பல தசாப்தங்களாக நிலவி வந்த ஆவண சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவதுடன் அதிகளவான இந்திய வம்சாவளி மக்கள் இத்திட்டத்தின் கீழ் நன்மையடைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் OCI அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்கள் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் அமைச்சரை பதவி விலக செய்வதன் மூலம் அரசாங்கம் தப்பிக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்துள்ளார். இதுவரும் பதவி விலகல் என்பதை விட அவர் பதவி விலக வேண்டிய நிலைக்கு நாட்டின் மக்கள் தள்ளியிருக்கிறார்கள் என்பதே உண்மை. இன்று அரசாங்கம் நினைக்கிறது ஒரு அமைச்சரையோ அல்லது செயலாளரையோ பதவி விலக செய்வதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை கழுவிவிடலாம் என. அதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் TV சாணக்க தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக அமைச்சர் பதவி விலகியமை தொடர்பாகவும் உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் தானாக முன்வந்து பதவி விலகியதை விட மக்கள் அவரை அந்த நிலைக்கு தள்ளினார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அமைச்சரையும் செயலாளரையும் பதவி விலக செய்வதன் மூலம் மட்டும் இந்த விவகாரத்தை கழுவி துடைத்துவிட முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ஒரு பெரல் டீசல் $286 என்ற மிக அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. உலகிலேயே மிக அதிக விலைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளது. இந்த எரிபொருளை கொண்டுதான் தற்போது இலங்கையில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு சுமார் 7 முதல் 8 லட்சம் லிட்டர் டீசல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதிய விலையின்படி மின்சார உற்பத்திக்காக மட்டும் ஒரு நாளைக்கு 4500 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இந்த தொகையை யார் செலுத்துவது? முன்னாள் அமைச்சரா அல்லது ஜனாதிபதியா? மற்றொன்று, இது அமைச்சர் ஒருவரால் மட்டும் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. இதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவின் முழு ஆதரவும் இருந்தது. எனவே இதை பலரும் சேர்ந்து செய்துவிட்டு பழியை ஒருவர் மீது மட்டும் சுமத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையத்தில் புகார் அளித்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை.
இல்லை. எனவே எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து இந்த குழுவிற்கு எதிராக எடுக்கக்கூடிய உயரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த அரசாங்கத்தை தவிர ஆட்சிக்கு வரும் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த அமைச்சரவையை சிறைக்கு அனுப்ப நேரிடும். ஏனெனில் தெரிந்து கொண்டே பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்தும் தகுதியற்ற ஆய்வகத்திடமிருந்தும் போலி அறிக்கைகளை பெற்று ஊழலில் ஈடுபட்டுள்ளனர். இது இலங்கை வரலாற்றிலே சுமார் 10,000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஊழலாகும். முதலில் அவர்கள் நிலக்கரி இறக்குமதியில் முறைகேடுகள் இல்லை என்றார்கள். பின்னர் இலங்கையில் உள்ள ஆய்வகங்களுக்கு அதற்குரிய அங்கீகாரம் இல்லை என்றார்கள். உள்நாட்டு ஆய்வகங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என கூறிவிட்டு வெளிநாட்டில் உள்ள அங்கீகாரம் இல்லாத வேறொரு ஆய்வகங்களிலிருந்து அறிக்கைகளை பெற்றுள்ளனர். இது போன்ற ஒரு மோசடியையும் ஊழலையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதனை நாங்கள் சட்டத்தின் முன்னிலையில் கண்டிப்பாக நிரூபித்து காட்டுவோம். සියලුම දෙනා එකතු වෙලා ගන්න පුළුවන් උපරිම නීතිමය ක්‍රියාමාර්ග அன்னை பூபதியின் 38வது நினைவு தினமான இன்று மட்டக்களப்பில் உள்ள அவரது நினைவு தூபிக்கு அருகே பிரதான நினைவேந்தல் இடம்பெற்றது. அன்னை பூபதியின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள அன்னையின் நினைவிடத்தில் பிரதான நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையில் அன்னையின் உருவப்படம் தாங்கிய வாகன ஊர்தி அன்னை உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தை வந்தடைந்ததை அடுத்து அங்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து நினைவேந்தலின் பிரதான நிகழ்வு நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் நினைவிடத்தில் இடம்பெற்றது. அன்னை பூபதிக்கான திதிக்கடமைகள் குடும்ப உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டன. அன்னையின் இளைய மகள் ராதா அவர்களினால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டதுடன் அன்னையின் மூத்த மகள் சாந்தியினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. வருகை தந்தவர்களும் சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், பிரதி முதல்வர் வை தினேஷ் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப அரியினேத்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் த சுரேஷ் உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், அன்னை பூபதியின் குடும்ப உறவுகள், பொதுமக்கள் என பலரும் நினைவேந்தலில் கலந்து கொண்டனர். ஈழத் தமிழர்களின் ஒரு தாயாக உயர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் உலகத் தமிழர்களின் ஒரு தாயாகவும் உயர்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் செய்த தியாகம் என்பது மற்றவர்களின் மனங்களில் பதிந்து இன்று எல்லோரும் பூபதி அம்மையாரை ஒரு அன்னையாக போற்றுகின்ற ஒரு நிலைக்கு அவர் உயர்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய அந்த காலத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் செய்த தியாகம்தான் முக்கியமாக இருக்கின்றது. உரிமைகள் பறிக்கப்பட்ட இனமாக வந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் பல வகையிலும் எமது மக்களுக்காக எமது தமிழ் தேசியத்துக்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் தனியே தீவிரவாத போராட்ட அல்லது ஆயுத போராட்ட வரலாற்றில் மட்டும் பயணித்தவர்கள் அல்ல. தமிழ் மக்களுக்காக அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல விட்டுக் கொடுப்புகளுடன் உயிரிழப்புகளையும் உடைமைகளையும் இழந்து தங்கள் மிதவாத போராட்டங்களையும் வரலாறு காணாத வகையிலே செய்திருக்கின்றார்கள். எமது மட்டக்களப்பு மக்களின் அந்த அரசியல் உரிமைக்காக அவர் தன்னையே உயிர் நீத்த அந்த நிகழ்வானது இந்த இலங்கை மட்டுமல்ல சர்வதேசம் எல்லாம் அவரது நாமம் என்று பேசப்படக்கூடிய அளவுக்கு அவரது அந்த செயல்பாடு அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், இறந்தான் என்று இல்லாமல் தான் இறந்ததுக்கு பிறகு அந்த செயற்பாடுகளை அவரது தியாகங்களை ஒரு சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செய்திருக்கிறார் என்று வேறோர் அதை புகழ் பற்றி கூறும் அளவுக்கு அவரது செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதே இந்திய துணை பிரதமர் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அதே துணை பிரதமர் ராதாகிருஷ்ணனுடன் எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கலைக்கின்றது. நாளை படம் வர இருக்கின்றது. யாராவது அங்கு போகின்ற கட்சியைச் சேர்ந்தவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், இன்று அன்னை பூவதியின் உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிர் நீத்திருக்கின்றார். 38 வருடங்களாக நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள், அதை உங்களால் ஏன் செய்ய முடியவில்லை என்று கேட்பதற்கு எந்த தமிழ் தேசிய கட்சிக்கு திராணி இருக்கின்றது என்பதை நான் இடத்தில் பகிரங்கமாக கேட்க விரும்புகின்றேன். கடந்த 10 நாட்களாக யாழ் மண்ணிலிருந்து அன்னையினுடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தியானது தமிழர் தேசத்தினுடைய 8 மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர் தொடர்பான அவருடைய தியாகம் தொடர்பாகவும் அவர் தொடர்பான விவரங்களையும் அவர்கள் தெளிவுபடுத்தி வருகின்றார்கள். அங்கே இளம் தலைமுறையினர் மிக உன்னிப்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள், அதை அவதானிக்கின்றார்கள். தியாக தீபம் அன்னை பூபதியின் தியாகத்தினை நினைவுகூறும் முகமாகவும் அவரின் தியாகத்தினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாகவும் அன்னாரின் நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
இந்திய ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக 31 நாட்கள் சாகும் வரை உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 38ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரராசா ரவிகரனின் மக்கள் தொடர்பகத்தில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டதுடன் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரராசா ரவிகரன், கருதுரை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் மகாதேவா, குணசிங்கராசா, சமூக செயற்பாட்டாளர் கிருஷ்ணபிள்ளை, சிவகுரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வவுனியா ஏனையின் வீதியில் 3356வது நாளாக சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபடும் பந்தலில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப்படத்திற்கு விளக்கேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நினைவேந்தல் நிகழ்வு அமைதியான முறையில் இடம்பெற்றதுடன் அன்னை பூபதியின் தியாகம் மற்றும் உரிமை கோரிய போராட்டங்களை மீண்டும் நினைவு கூர்ந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறையிலும் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயானந்தம் ஜெயகோபியின் தலைமையில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் அலுவலகத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்கள், ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மக்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு நிகழ்வு கிளிநொச்சி சேவை சந்தைக்கு முன்பாக இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் வர்த்தகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் போராளிகள் என பலர் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். அன்னை பூபதியின் 38வது ஆண்டு நினைவு தினமான இன்று அன்னையின் குடும்பத்தவர்களால் மட்டக்களப்பு நகரில் தாகசாந்தி வழங்கப்பட்டது. மாநகர முதல்வர் சோம் பாக்கியநாதன் தலைமையில் தாகசாந்தி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் உட்பட மாநகர சபை உறுப்பினர்கள், அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினர். அன்னை பூபதி அம்மாவின் இன்றைக்கு 38வது ஆண்டு நினைவஞ்சலி. அதால் அவளோட சமாதியில் கிரி செஞ்சிட்டோம். கடைசி இன்றைக்கு 3வது திரி செஞ்சு போட்டு இன்றைக்கு தாகசாந்தி ஜீவி அடியில் கொடுத்தோம். மற்றது 1 மணிக்கு இல்லத்தில் சாப்பாடுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி. குடும்பத்தினர்களுக்கு மற்றது வருங்காலத்தில் இனி இதை விட வசதியாக செய்யணும். இப்போ இப்படி செஞ்சிட்டோம், இனி போகும் காலத்தில் இதை விட சிறப்பாக செய்யணுமென்று எல்லாரையும் உதவி கேட்டு கொண்டு வருவார். அன்னை பூபதி 38வது ஆண்டு இன்று நினைவு கூறி அவட இல்லத்தில் கிரியையெல்லாம் செஞ்சு முடித்து விட்டு எல்லா எம்பி மாதிரி மினிஸ்டர் மாதிரி எல்லாரும் வந்தாங்க, சவுமம் அளித்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஜீவிக்கு முன்பு தாகசாந்தியை அன்னை பூபதியின் குடும்பத்தாராக சேர்ந்து இந்த தாகசாந்தி நிறைவை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அத்தோடு எங்களுக்கு மட்டக்களப்பு மாநகர சபை மேயர் என்பவர் அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு செஞ்சு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார். திருகோணமலை வெறுகல் கலாசார மண்டபத்தில் அன்னை பூபதியின் நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு இதனை ஒழுங்கமைத்தது. அன்னை பூபதியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் வெறுகல் பிரதேச சபை தவிசாளர், சமூக செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு சித்தாண்டியில் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கோரி கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சித்தாண்டி பிரதேசத்தில் அதிகரித்து வரும் சட்டவிரோத வடிசாராய் உற்பத்தியை கட்டுப்படுத்துமாறு கோரி இன்று கவனஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. சித்தாண்டி சமூக மட்ட அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கவனஈர்ப்பு பேரணியில் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், ஏறாவூர் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மு முரளிதரன் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விளையாட்டுக் கழக
உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சித்தாண்டி முச்சந்தி பிள்ளையார் ஆலயம் ஒன்றில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி பேரணியாக சித்தாண்டி இந்துமயான வீதி வரை சென்றனர். கவனஈர்ப்பு போராட்ட நிறைவில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத்திடம் கையளித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை சித்தாண்டியில் மதுபானம் வாங்குவதற்கு பணம் வழங்க மறுத்த தாயை மகன் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மலர் கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நுவரெலியாவில் இடம்பெற்றது. நுவரெலியாவின் வசந்தகால கொண்டாட்ட நிகழ்வுகளில் ஒன்றான மலர் கண்காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நுவரெலியாவில் இடம்பெற்றது. நுவரெலியா மாநகர சபையின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம அதிதியாக நுவரெலியா நகரசபை முதல்வர் WM உபாலி வணிகசேகர பங்கேற்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவின் ஊடாக மெஹந்தி நுண்கலை துறைக்கான வழிகாட்டல்கள் இடம்பெறுகின்றன. மெஹந்தி நுண்கலை துறையில் ஈடுபடும் இளம் பெண்கள் அதிகளவு அந்நிய செலாவணியை ஈட்டிக்கொள்ள முடியும். அதற்கான வழிகாட்டல்களை பேராதனை பல்கலைக்கழகத்தின் நுண்கலை பிரிவு வழங்கி வருகின்றது என பேராதனை பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் சுதேஷ் மணித்திலக தெரிவித்துள்ளார். ஜுகாஸ் மெஹந்தி கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மெஹந்தி நுண்கலை திறந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா கண்டியில் இடம்பெற்ற போது நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிலையத்தின் இயக்குனர் ஃபாத்திமா ஜுகாரா ராசிக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு அதிதியாக பேராசிரியர் முனைவர் SM அஸ்லம், உடுனுவர பிரதேச சபை உபதவிசாளர் ஃபாத்திமா நுஸ்ரத், சந்திரகாந்தி மிதகம்மான முன்னாள் முஸ்லிம் பெண்கள் அமைப்பின் தலைவி ஆயிஷா மஹரூப், கண்டி மாவட்ட சமாதான அமைப்பின் மகளிர் தலைவி ஜில்மியா ஜஹாப்தீன், NIZD கல்லூரியின் அதிகாரி முகமது அஸ்லம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கண்டி மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளம் யுவதிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பணப்பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மகரகமையில் வீடொன்றுக்கு தீ வைக்கப்பட்டதில் 2 உயிரிழந்துள்ளனர். மகரகமையில் உள்ள ஈரடுக்கு வீடொன்றின் வாடகை தகராறு காரணமாக வீட்டு உரிமையாளரால் தீ வைக்கப்பட்டதில் மகரகமையில் உள்ள 2 மாடி வீட்டின் மேல் தளத்தில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே தீக்காயங்களுடன் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுமியின் தந்தை 46 வயது மற்றும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவர் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் தீ வைத்ததாக கருதப்படும் வீட்டு உரிமையாளர் இன்று காலை உயிரிழந்ததாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். மகரகம பமுனுவு வீதி எக்ஸட் சுபசாதன மாவட்ட 2வது குறுக்கு தெரு இலக்கம் 17-2 என்ற முகவரியில் வாடகைக்கு வசித்து வந்த ரத்னகாந்தி விக்ரமாராட்சி 55 வயதுடைய தாய் தசரணி தரநாயக்க 16 வயதுடைய மகள் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்தனர். இத்தீ விபத்து தொடர்பாக காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மகரகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா வடக்கு மதியாமடு பகுதியில் கட்டப்பாட்டை இழந்து உளவியந்திரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 29 வயதான இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்தார். குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றது. உயிரிழந்த நபர் வேலை நிமித்தம் உளவியந்திரத்தை செலுத்தி சென்றுள்ளார். இதன்போதே கட்டுப்பாட்டை இழந்த உளவியந்திரம் திடீரென தடம்புரண்டு விபத்திற்குள்ளானது. விபத்தில் அதனை செலுத்தி சென்ற சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பாக புளியங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். மன்னார் தாழ்வுப்பாடு தாராபுரம் வீதியின் துர்கி சிட்டி கிராமத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 1.5 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. பேக்கரி உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த குழந்தை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்த குழந்தை மன்னார் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1 வயது மற்றும் 6 மாதங்களான குழந்தை என தெரியவந்துள்ளது. மன்னார் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
கிளிநொச்சி குமாரபுரம் பகுதியில் அடையாளம் காண முடியாத நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டெடுக்கப்பட்ட சடலம் மிகவும் சிதைந்த நிலையில் காணப்படுவதால் அவரது அடையாளம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் உயிரிழந்த நபருக்கு சொந்தமான பொருட்களோ அல்லது வேறு தடயங்களோ இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மரணத்திற்கான காரணம் மற்றும் கொலை சம்பவமா என்பது குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மற்றும் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சிறிய ரக கைத்துப்பாக்கியுடனும் ஒரு தொகை கஞ்சாவுடனும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறை பகுதியில் வீடொன்றில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது ஒரு தொகை கஞ்சாவும் சிறிய ரக கைத்துப்பாக்கியொன்றும் மீட்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த வீட்டில் இருந்த குடும்பஸ்தரை வல்வெட்டித்துறை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தறை மிதிகம பகுதியில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாத்தறை மிதிகம பகுதியில் நேற்று நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மிதிகம யாகுவத்த கங்குடு பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது நேற்றிரவு 11:40 மணியளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீட்டை நோக்கி சிரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் மட்டுமன்றி குறித்த வீட்டின் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் மீது தீ வைக்கவும் அந்த நபர்கள் முயற்சித்தனர். எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூட்டினால் வீட்டின் சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் சம்பவத்தை வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக கருதப்படும் பிரபல பாதாள உலக குழுவை சேர்ந்த மிதிகம லங்சி என்பவரின் பின்னணியில் இருந்து வழிநடத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மிதிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். பெட்ரோல் வாகனங்களுக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த QR முறைமை இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி நள்ளிரவு வரை முதல் நேற்று நள்ளிரவு வரை பெட்ரோல் விநியோகத்திற்கான QR முறைமை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இன்று முதல் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் QR முறைமையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகனங்களின் இலக்கத்தகட்டின் இறுதி இலக்கத்தின் அடிப்படையில் ஒற்றை இரட்டை முறைப்படி எரிபொருள் வழங்கப்பட உள்ளது. பெட்ரோல் வாகனங்களுக்காக முன்னர் நடைமுறையில் இருந்த அதே எரிபொருள் ஒதுக்கீட்டின் அளவு தற்போதும் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டீசல் வாகனங்களுக்கான QR முறைமை எவ்வித மாற்றமுமின்றி கடந்த காலங்களிலும் நடைமுறையில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் நாட்டுக்கு தேவையான எரிபொருளை விநியோகிக்கும் நோக்கில் 97,500 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை தாங்கிய கப்பல் ஒன்று அண்மையில் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. புத்தாண்டு விடுமுறை முடித்து மீண்டும் கொழும்பு திரும்பும் பணியாளர்களுக்கு வசதியாக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பயணிகளிடமிருந்து அதிகப்படியான கட்டணம் அறவிடப்படுகின்றதா என்பதை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். 2 நாட்களுக்கு முன்பு கடுகண்ணாவ பகுதியில் பயணிகளிடமிருந்து அதிக கட்டணம் அறவிட்ட பேருந்து ஒன்று போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு பயணிகளுக்கு மீதி பணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பேருந்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் நிலான் பிராண்டா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விசேட புத்தாண்டு போக்குவரத்து திட்டத்தின் கீழ் தற்போது கிராமங்களுக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு மற்றும் ஏனைய பிரதான நகரங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்காக நாங்கள் சிறப்பு பேருந்து சேவைகளை ஒழுங்கு செய்துள்ளோம். தங்காளை, அம்மாந்தோட்டை, மாத்தறை மற்றும் காளி ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அம்பாறை போன்ற பகுதிகளில் இருந்தும் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பதுளை, பண்டாரவளை, நுவரேலியா, ஹட்டன் மற்றும் கண்டி ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்து மக்கள் நகரங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். அனைத்து வீதி போக்குவரத்து அதிகார சபைகளுடன் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை நாங்கள் மேம்படுத்தி வருகிறோம். எமது அதிகாரிகள் பிரதான நகரங்களில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் எமது நடமாடும் சோதனை குழுக்களும் வீதி போக்குவரத்து அதிகார சபையின் சோதனை குழுக்களும் இணைந்து பேருந்துகளை தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். குறிப்பாக பயணிகளிடம் இருந்து அதிகப்படியான கட்டணம் அறவிடப்படுகின்றதா என்பதை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். 2 நாட்களுக்கு முன்பு கடுகண்ணாவை பகுதியில் மக்களிடம் இருந்து அதிக கட்டணம் அறவிட்ட பேருந்து ஒன்று போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு பயணிகளுக்கு மீதி பணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த பேருந்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு பயண சீட்டு வழங்கப்படாவிட்டாலோ அல்லது அதிக கட்டணம் அறவிடப்பட்டாலோ நீங்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கலாம். வீதி போக்குவரத்து அதிகார சபையிடம் புகார் அளிக்கலாம். போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கு 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு முறையிடலாம். අපගේ 1955 ශනික ඇමතුම් අංකය පැය 24 පුරාවටම ක්‍රියාත්මකව පවතිනවා. புத்தாண்டு காலப்பகுதியில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்த பேருந்துகளுக்கு உரிமையாளர்கள் அபராதம் விதித்துள்ளனர். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்த 80 பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் நடமாடும் பேருந்து ஆய்வு பிரிவு தலைவர் ரோஹண வட்டகே கருத்து வெளியிடுகையில், ஏப்ரல் 8 முதல் 18ஆம் தேதி வரை மொத்தம் 680 பேருந்துகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இந்த சோதனைகளின் போது 80 பேருந்துகள் பயணிகளிடம் அதிகப்படியான கட்டணத்தை வசூலித்தமை கண்டறியப்பட்டது. அவ்வாறு பயணிகளிடமிருந்து மேலதிகமாக வசூலிக்கப்பட்ட பணம் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட பேருந்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஏப்ரல் 18ஆம் தேதி மாத்திரம் சுமார் 150 பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டதில் 12 பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த விசேட சோதனை நடவடிக்கைகள் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தொடர தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஹை லெவல் வீதியின் ஹான்வெல்ல ஹலுகம பகுதியிலும் பேருந்து சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. பதுளை அக்கரப்பத்தனை புதுமலைபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த சித்திரை மகோற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. மதுரை மாவட்டம் பசறையில் அமைந்துள்ள அக்கரப்பத்தனை புதுமலைபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்த சித்திரை மகோற்சவம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகளுடன் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாக பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் வகையில் பார்க்குடபவனியும் காவடி ஏந்துதலும் இடம்பெற்றது. மேளதாளங்களின் முழக்கத்துடன் இடம்பெற்ற நிகழ்வில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் இறைபக்தியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகேஸ்வர பூஜைகள் இடம்பெற்றதுடன் கலந்து கொண்ட அடியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தில் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்திலிருந்து பல்கலைக்கழகம் தெரிவாகிய 42 தமிழ் முஸ்லிம் மாணவர்களை பாராட்டி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. பல்கலைக்கழகம் தெரிவாகிய மாணவர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் கலை நிகழ்வுகள் இடம்பெற்று நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது சமூக சேவையாற்றியோரும் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் ஹெல்ப் ஹேண்ட் லங்கா அமைப்பின் முகாமையாளர், மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்தின் பிரதிக்கல்வி பணிப்பாளர், தோப்பூர் கோட்டக்கல்வி பணிப்பாளர், தோப்பூர் போலீஸ் பொறுப்பதிகாரி, பாடசாலைகளின் அதிபர்கள், பல்கலைக்கழகம் தெரிவாகிய மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆனமடுவ கரம்பாவை பகுதியில் நேற்று இடம்பெற்ற புத்தாண்டு விழாவின் போது ஏற்பட்ட வன்முறையில் 7 பேர் காயமடைந்தனர். ஆனமடுவ கரம்பாவை பகுதியில் நேற்று இடம்பெற்ற புத்தாண்டு விழாவின் போது ஏற்பட்ட வன்முறை மோதலில் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடி சிகிச்சைக்காக ஆனமடுவ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட இரு குழுக்களுக்கிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த மோதல் இந்த வன்முறைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விழாவில் பங்கேற்ற சுமார் 20 பேருக்கு இடையே ஏற்பட்ட காரசாரமான வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவத்தில் 7 பேர் காயமடைந்த நிலையில் எவரும்
கவலைக்கிடமான நிலையில் இல்லை என ஆனமடுவ போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் சாட்சியாளர்களிடமும் தொடர்புடையவர்களிடமும் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ள போலீசார் பிரதான சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் மோதல் தீவிரமடைவதற்கான சரியான காரணத்தை கண்டறியவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை $286 என்ற அதிக விலைக்கு கொள்வனவு செய்ததாக வெளிவரும் செய்திகள் முற்றிலும் தவறானவை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் DJAST ராஜகருண இந்த விளக்கத்தை அளித்தார். குறிப்பிடப்பட்ட $286 என்ற விலை சுத்திகரிக்கப்பட்ட டீசலுக்கான விலையை தவிர கச்சா எண்ணெய்க்கானது அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய்க்கும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளுக்கும் இடையே பாரிய வித்தியாசம் காணப்படுவதாகவும் கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கச்சா எண்ணெய் $67 முதல் $72 வரையான விலையிலேயே கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் அவர் தரவுகளை சுட்டிக்காட்டினார். மேலும் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதிலும் உள்நாட்டில் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசாங்கம் பாரிய மானியங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகத்தை எவ்வித தடங்கலுமின்றி சீராக முன்னெடுக்கும் நோக்கில் தனது சேமிப்பு முனையங்களை விரிவாக்கம் செய்ய லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதற்கான சர்வதேச மட்டத்திலான சாத்தியக்கூறு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு தகுதியான நிபுணர்களிடமிருந்து தற்போது விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. கரவலப்பட்டியில் அமைந்துள்ள சேமிப்பு முனையத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய சேமிப்பு திறனை அதிகரிப்பது குறித்து ஆலோசனைகளை இந்த நிபுணர் குழு வழங்க உள்ளதாக லிட்ரோ நிறுவன தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள மட்டுப்படுத்தப்பட்ட எரிவாயு சேமிப்பு திறனை விநியோக தாமதங்களுக்கு முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இந்த விரிவாக்க திட்டம் மிக முக்கியம் என கருதப்படுகிறது. தற்போது இலங்கையின் மொத்த எரிவாயு தேவையில் 80% லிட்ரோ நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதுடன் மாதந்தோறும் சுமார் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகித்து வருகின்றது. அண்மையில் சில பகுதிகளில் நிலவிய கட்டுப்பாட்டு நிலையை சீர் செய்ய மேலதிக எரிவாயு கையிருப்புகள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானின் ராணுவ நடவடிக்கை மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மீதான பிடியை இஸ்லாமிய புரட்சிகர காவற்படை கடந்த 48 மணி நேரத்தில் பலப்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வர்த்தக போக்குவரத்திற்காக திறந்திருக்கும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி அறிவித்திருந்த போதிலும் அதற்கு மாறாக எவ்விதமான கப்பல்களும் நீரிணையை கடக்க அனுமதி இல்லை என இராணுவம் தற்போது அறிவித்துள்ளது. மேஜர் ஜெனரல் அகமது வாகிர் தலைமையிலான இராணுவ தலைமை ஈரானின் பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளிலும் நேரடி தாக்குதலை ஈரானின் பேச்சுவார்த்தை நிலைப்பாடுகளிலும் நேரடி தாக்கத்தை செலுத்தி வருவதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் மிகையான கோரிக்கைகள் காரணமாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரான் பங்கேற்காது என இராணுவத்துடன் தொடர்புடைய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது விதித்துள்ள கடல்வழி தடையை மேற்கோள் காட்டி ஹோர்முஸ் நீரிடையே இராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. கடல்சார் தரவுகளின்படி ஈரானிய கப்பல்களை தவிர மற்ற அனைத்து போக்குவரத்தும் ஹோர்முஸ் நீரிணையில் முற்றாக முடங்கியுள்ளன. அதேவேளை பேச்சுவார்த்தை குழுவின் நிலைப்பாடுகள் குறித்து இராணுவ தலைமை அதிருப்தி வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தை குழுவினர் தெஹ்ரானுக்கு திருப்பி அழைக்கப்பட்டுள்ளனர். ஈரானின் அரசியல் தலைமையை தாண்டி இராணுவ தளபதிகள் ராஜதந்திர முடிவுகளை தீர்மானிக்கும் இந்த சூழல் சர்வதேச மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரீமியா பகுதியில் உள்ள ரஷ்ய கடற்படை கப்பல்கள் இலக்கு வைத்து உக்ரைன் ராணுவம் பாரிய வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது.
நேற்று மதியம் நேற்று முன்தினங்களில் இந்த நீண்ட நேர தாக்குதல்களின் போது ரஷ்யாவின் ஜமாரா பிராந்தியத்தில் உள்ள நோவோ ஹொய்ஸ்பி ஜெய்க் மற்றும் ஹிர்சான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட கிரீமியா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ரஷ்யாவின் யமால் மற்றும் அசோவ் ஆகிய 2 பாரிய தரையிறக்க கப்பல்கள் மற்றும் ஒரு ரோந்து படகு மீது உக்ரைனின் பாதுகாப்பு பிரிவு வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்தாக்குதல்களால் ஜெவஸ்டோபோல் பகுதியில் உள்ள எரிபொருள் களஞ்சிய சாலைகளிலும் பாரிய தீ விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளன. உக்ரைனின் இந்த தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை தடுப்பதில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை கட்டமைப்பு பெரும் சவால்களை எதிர்நோக்கி வருவதாக இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு பிரிவில் ஏவுகணைகளுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் இதனால் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்க முடியாமல் ரஷ்யா திணறுவதாகவும் ரஷ்ய இராணுவ பதிவாளர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். மேலும் உக்ரைன் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைக்க ரஷ்யா தனது ட்ரோன்களில் சர்வதேச ரோமிங் வசதி கொண்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தி ஐரோப்பிய தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு திருப்பழுகாமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடாத்தும் சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. சித்திரை புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் மட்டக்களப்பு திருப்பழுகாமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடத்தும் சித்திரை புத்தாண்டு விளையாட்டு விழாவின் மாபெரும் சைக்கிளோட்ட போட்டி இன்று காலை விமர்சையாக இடம்பெற்றது. காலை 7:30 மணியளவில் திருப்பழுகாமம் மணிக்கூட்டு கோபுர சந்தியில் போட்டி உத்தியோகபூர்வமாக கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பிரதேச இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிப்பதையும் சித்திரை புத்தாண்டை விளையாட்டுடன் கொண்டாடுவதையும் நோக்காக கொண்டு பிரமாண்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 3 முக்கிய பிரதேச இலக்க பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த சைக்கிளோட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகளை உறுதிப்படுத்தும் வகையில் களுவாஞ்சிக்குடி போலீசார் விசேட வீதி பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.